Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் BisiBeleBath. நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் சாம்பார் சாதம் மாதிரி இந்த ஒரு ஸ்டைல் BisiBeleBath. இதுக்கு ஒரு ஸ்பெஷல் பொடி இருக்குது. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது தோரம்பருப்பு 1 கப், ஜீரா ரைஸ் 1 கப். இதை 1/2 hour சோக் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது ஒரு 2 டொமேட்டோஸ், சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஹேண்ட்ஃபுல்லாக வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி, இது ஃப்ரோசன் பீஸ், கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, கடலை மாவு, கேஷ்யூ நட்ஸ், மஞ்சத்தூள், பெருங்காயம், இஞ்சி, கடுகு, கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய், ஆயில், சால்ட், இதுக்கு தேவையான பொடி, கீ, புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன், ஸ்மால் டேமரின் சைஸ், சின்ன பீஸ் ஜாகரி. இந்த பொடி தேவையான அரைக்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் காட்டுறேன். ட்ரை கோகோனட் ஸ்மால் பீஸ், 1 tablespoon ரோஸ்டட் தனியா, ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய், 1 tablespoon உளுந்து, 1 tablespoon கடலைப்பருப்பில் நான் கடலை மாவு வச்சுருக்கேன், பட்டை, லவங்கம், மராட்டி மொக்கு, எலாச்சி, ஜீரா, 1 spoon ஜீரா, 1/2 spoon பெப்பர், 1/2 spoon சீசேம் சீட், வெந்தயம் ஒரு 1/2 spoon. இதெல்லாம் நல்லா கோகோனட் ஆயிலில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 tomatoes, 1/2 teaspoon turmeric, 1/2 teaspoon பெருங்காயம், 1 tablespoon salt, garlic paste, ginger paste, garlic, அப்புறம் 3 பச்சை மிளகாய். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 whistle வச்சுட்டு ஆஃப் பண்ணி ரெடியானதும் பார்க்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் தாளிச்சிக்கலாம். குக்கரில் அந்த பக்கம் ரைஸ் வெந்துட்டுருக்கு, அதுக்குள்ளே வெஜிடபிள் குக் பண்ணிடலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் ஒரு 4 tablespoons ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 spoon fenugreek seeds, 1/2 spoon ஜீரா, ஒரு 4 ரெட் சில்லிஸ், சின்ன வெங்காயம் முழுசாக போடுங்க. இது லைட்டாக பிங்கிஷ் ஆனோன்னு கறி லீஃப், கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. இதான் நல்ல வாசனையாக இருக்கும். 1/2 tablespoon Asafoetida. இப்போ நம்ம இதில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு 6 பீன்ஸ், ஒரு பெரிய கேரட், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். ஒரு 1/2 tablespoon சால்ட் போட்டு காய் நல்லா வேக விடுங்க. ஒரு 1/2 cup ஃப்ரோசன் பீஸ் வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 5 minutes வேக விடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் நல்லா ஆயில்லே வதங்கி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா ஒரு 3 tablespoon. இதை கொஞ்சம் ஆயிலில் வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணி காய் குக் ஆகட்டும். மசாலா ஆயில்லையே நல்லா ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் அந்த காயிலெல்லாம் பிடிச்சி நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 minutes குக் பண்ணுங்க. காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சு இந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸோடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 minutes கொதிக்கட்டும். மூடி வச்சு இப்போ எல்லாம் சேர்ந்து கொதிச்சிருச்சு. ஆயிலெலாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. காயெல்லாம் வெந்துருச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸோடு ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ இந்த குக் பண்ண வெஜிடபிள்ஸை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 minutes குக் ஆகட்டும். அப்போ தான் இந்த ரைஸ் மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கலக்கி விடுங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஒரு 5-6 tablespoon கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ இதுக்கு நிறைய போடணும். இதில் ஒரு 20 cashew nuts இருக்கும். கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு 1 spoon சாம்பார் பவுடர் 1 spoon போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே ரைஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ண கேஷ்யூ நட்ஸு இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன பீஸ் ஜாகரி வெல்லம் போட்டுக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க. கொஞ்சம் கறி லீஃப் கொத்தமல்லி. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலில் சர்வ் பண்ணி காட்டுறேன். பிசிபெலபாத் ரெடி. BisiBeleBath சூப்பர். பெங்களூர் ஸ்டைல் பிசிபெலபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. நல்லா இந்த மழைக்கு சுட சுட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.